சார் வணக்கம். இது கேட்க மாட்டேங்க. சார் சவுண்ட் கேட்கலையா? போன் பண்ணாரு. ஐயோ ரெக்கார்டிங் போட்டுட்டு மைக் எடுத்து விடாம நான் வாட்டில பேசிக்கிட்டே இருக்கேன். அது கேட்க மாட்டேங்கிறேன் சார். வணக்கம். என்ன ஏதோ தேடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்ல வேலைக்கு சரி சப்ஜெக்டுக்குள்ள போவோம். இன்னைக்கு கிரகங்களின் உடல் அடையாளங்கள் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம சப்ஜெக்ட் பார்க்கணும். சரியா? நவ கிரகங்கள் 9. இந்த 9 கிரகங்களும் நம்ம உடல்ல ஒரு உறுப்பு வந்து எப்பவுமே வந்துட்டு செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம உடல்ல உள்ள உறுப்புகள் மீது காரகம் இருக்கும். சூரியன்னா நேத்தே நம்ம பார்த்தோம், எலும்பு அப்படின்னு பார்த்தோம், வலது கண் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி சந்திரன்னா இடது கண் அப்படின்னு அர்த்தம். சரியா? நிறைய உதாரணங்கள் இருக்கு. சந்திரன்னா இன்னும் நிறைய உறுப்புகளை குறிக்கும். சரியா? இருந்தாலும் இப்போதைக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு இது போதும். இப்படித்தான் நம்ம உதாரணம் எடுத்து ஒருத்தரோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, எழுதாதவங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சரி, இது என்ன சூரியன் ஓட்டுங்க. யாரோ கேள்வி கேட்டீங்க, சொல்லுங்க. சனி சார் சொல்லுங்க சார். நாராயணன் சார், நீங்க ஏதோ கேட்டீங்க சார். அத கொஞ்சம் வாசிச்சுட்டீங்கன்னா எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து நான் போட்டு விடுறேன் சார். சரி சார், சரி. சரியா? போட்டோ எடுத்து போட்டு விடுறேன். சரியா? போனை வந்துட்டு இப்படி வச்சு பார்க்காம இப்படி சாட்சி வச்சு பாருங்க, தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. சாட்சி வச்சீங்கன்னா கொஞ்சம் பெருசா தெரியும். இப்படி வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரியலனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். சரியா? இத காப்பி பண்ணிக்கோங்க. இத வச்சு எல்லாத்தையுமே சொல்லலாம். உடல் அமைப்புகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சார். சூரியன் என்ன சார்? அது சொல்லிடுறேன் சார், தெரிய மாட்டேங்க. வலது கண். சூரியன் வலது கண்ணா சார்? அடுத்து சார் சந்திரன். சந்திரன்னா இடது கண். நீங்க அப்படியே அமைதியா இருங்க, நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. வலது கண்ணுன்னு அர்த்தம். சந்திரன்னா இடது கண். சரியா? செவ்வாய்னா புருவம், பற்கள் அப்படின்னு அர்த்தம். செவ்வாய்னா பல்ல குறிக்கும், புருவத்தை குறிக்கும். புதன்னா நெத்தி, நம்மளோட நெற்றி இருக்குல்ல, இது புதன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப குருனா மூக்கு, சுக்கிரன் அப்படின்னா கண்ணம். சரியா? அப்ப சனினா தாடை, இதுதான் தாடை. நான் தாடையில கைய வைக்காதப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, தாடி வைக்காதன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, நானே சொல்லியிருப்பேன். சனினா தாடை அப்படின்னு அர்த்தம், கேதுனா முடி அப்படின்னு அர்த்தம். அப்ப சனி கேது இணைவு, இந்த தாடையில கேது அப்படின்னு அர்த்தம். இந்த அமைப்பு இருந்தா அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா தொழில வந்துட்டு இடைஞ்சல் இருக்கும். ராகு அப்படின்னா வாய், பாம்போட வாய் தான் ராகு. பாம்போட வால் பகுதி தான் கேது அப்படின்னு அர்த்தம். அப்ப நமக்கு வாய் ராகு, நமக்கு மலத்வாரம் இருக்குல்ல, அதுதான் கேது. சரியா? கேதுனா தலைமுடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பொண்ணுக்கு முடி ரொம்ப லென்த்தா இருக்கு, என்னப்பா இவ்வளவு முடி இருக்கு, அப்ப இதுக்கு என்னப்பா கிரக அமைப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல.
அப்ப அவங்களோட முடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கேதுவோட என்ன கிரகம் பிரதானமா இணைஞ்சிருக்கோ அதை வச்சு அவங்களோட முடியோட அளவை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராகுனா வாய், உதடு, காது, கேதுனா தலைமுடி அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய இருக்கு, இருந்தாலும் சிம்பிளா ஒண்ணு மட்டும் வச்சு உதாரணம் பார்ப்போம். சரியா? அடுத்தது சொல்லட்டா? அதுக்கு அடுத்தது கேது அப்படின்ற கிரகம் எதை குறிக்கும் அப்படின்னா சிறிய சுருங்கிய சிகப்பு புள்ளிகளை குறிக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. கேது அப்படின்ற கிரகம் சிறிய சுருங்கிய சிவப்பு புள்ளிகளை குறிக்கும். அதுக்கு அடுத்தது சூரியன் அப்படின்ற கிரகம் எதை குறிக்கும் அப்படின்னா பிரகாசமான வசீகரமான அப்படின்னு வச்சுக்கோங்க. கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிரகாசமான கவர்ந்து இழுக்கக்கூடிய அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது சந்திரன் அப்படின்னா மிருதுவான வலுவழுப்பான பளபளப்பான அப்படின்னு அர்த்தம். சரியா? செவ்வாய்னா கூர்மையான தழும்புகள் உடைய வடு. சந்திரன் என்ன சார் சொன்னீங்க? மிதுவான வலுவழுப்பான பளபளப்பான. ஓகேவா? அதுக்கடுத்து புதன் சொல்லட்டா? புதன்னா இளமையான மென்மையான கவர்ச்சியான அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது சொல்லட்டா? சுக்கிரன் அப்படின்னா உயர்ந்த அழகை உடைய கவர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இதனுக்கு அடுத்து சுக்கிரனா சார்? புதனுக்கு அடுத்து சுக்கிரன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் அப்படின்னா உயர்ந்த அழகுடைய கவர்ச்சி. அதுக்கு அடுத்தது குரு. குருனா பெருத்த தடித்த தளதளப்பான உருண்டையான கொழுத்த அப்படின்னு அர்த்தம். குருனா பெருத்த தடித்த தளதளப்பான உருண்டையான கொழுத்த அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சொல்லட்டா? சனினா மக்களான கருத்த அருவருப்பான அப்படின்னு ஒரு சனினா மங்களான கருத்த அருவருப்பான அப்படின்னு. பேரவை கூட்ட உறுப்பினருக்கு பணம் கட்டினவங்க மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 20 பேரு. ஆனா இப்ப கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கவங்க வெறும் 8 பேரு. மிச்சம் இருக்கு 12 பேர்த்த காணும். சரி, அதுக்கு அடுத்தது ராகுனா என்ன அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம். பெரிய சீரற்ற மாறுபட்ட கருப்பு புள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரிய அது ஒரு கமா போட்டுக்கோங்க, சீரற்ற கமா போட்டுக்கோங்க, மாறுபட்ட அப்படின்னு கமா போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கருத்த புள்ளி அப்படின்னு போடுவோம். கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம் ராகு.
இப்ப விஷயத்துக்குள்ள போவோமா? பொறுங்க சார், பொறுங்க. சரிங்க சார், சரிங்க சார். இது ரொம்ப ஒரு அழகான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் இது நல்லா தெரிஞ்சு வச்சு ரெண்டு சேர்க்கையை வச்சு அவங்களோட உடல் அமைப்பு இப்படித்தான் இருக்கும். வளவளப்பான உடம்பு எழுதிட்டீங்களா? விஷயத்துக்குள்ள போவோமா? சரி, ரைட். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு அலைன்ஸ்க்காக ஒரு பொண்ணோட ஜாதகத்தை வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. சரியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்க. சார் இந்த பொண்ணு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரியா? கேள்வி எடுத்த உடனே இப்படித்தான் வருது. முதல் கேள்வி என்ன கேட்பாங்க? ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முடியை பத்தி கேட்கறான்னு. சார் இந்த பொண்ணுக்கு முடி எப்படி சார் இருக்கும்? நிறைய முடி இருக்குமா சார்? கொஞ்சமா இருக்குமா? என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்போ என்ன சொல்லணும்? அப்ப அதுக்கு எதை எடுத்து எந்த கிரகத்தை பிரதானமா எடுத்து பதில் சொல்லணும்? சொல்லுங்க. கேது. ஏன்னா கேதுனா தலைமுடியை குறிக்கும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இப்போ கேதுன்ற கிரகம் எந்த கிரகத்தோட தொடர்புல இருக்குதோ அதை வச்சு அவங்க தலையில எவ்வளவு முடி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சரியா? இப்ப விஷயத்துக்கு போவோமா? இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. சரியா? இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் மறைக்க தொடர்பு பார்க்கிற மாதிரி. சரி, தெரிஞ்சுக்கோங்க. சரி, கேது அப்படின்றது தலைமுடியை குறிக்குது. சரி, இந்த கேதுவோட சூரியன் சேர்ந்திருக்காரு. சூரியன் சேர்ந்திருந்தா அவங்களோட தலைமுடி எப்படி இருக்கும்? பெரிய கருப்பு புள்ளி பூமாரி சார் என்ன புசு புசுன்றீங்க? சார், எனக்கு நான் எழுதிய முடிக்கல. எழுதிய முடிக்கலையா? சரி, பொறுமையா இருங்க, வந்துடும். எப்படினாலும் போட்டு விட்டுறேன். விஷயத்துக்கு வாங்க. கேது கூட பிரதானமா ஒரு கிரகம் சேர்ந்திருக்கு. 1, 5, 9, 7ல சூரியன் சேர்ந்து இருக்கிறாரு. வேற எந்த கிரகமும் இல்ல. அப்போ அந்த பொண்ணுக்கு தலைமுடி எப்படி இருக்கும்? பொண்ணு இல்லைன்னா பையனுக்கு தலைமுடி எப்படி இருக்கும்? சொல்லுங்க. தலைமுடி சொல்லுங்க. சரி, நிறைய இருக்குமா? பிரகாசமா இருக்குன்னு போட்டு நானே சொல்லிடுறேன். பிரகாசமா இருக்கும். வெரி குட் சார், வெரி குட். பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க எழுதியிருக்கோம். இருந்தாலும் கேதுவுக்கு சூரியன் ஒரு பகை கிரகம். சரியா? இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். முடி வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கும் சார். ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி தலைமுடி குறையும், சொட்டை கூட விழுவோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி முடியில வந்து சொட்டை கூட விழும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? சரி, கேதுவோட சனி இருக்கிறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? கேதுவோட, அதாவது முடியை குறிக்கக்கூடிய கிரகம் கேது. இந்த கேதுவுக்கு நெருக்கமா சனி இருக்காரு அப்படின்னா முடி எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். சரி, மங்கலான, கருத்த, அருவருப்பான அப்படின்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சனி சேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு குப்பையும் குலையுமா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். மண்டையில பேனு பொடுகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நல்ல மண்டையா இருந்தாலும் சரி, டெய்லி ஷாம்பு போட்டு இது பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா பொடுகு இருக்கும் அப்படின்ற விஷயத்த எடுக்கலாம். சரியா? அடுத்தது, சரி, செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்படின்னா, செவ்வாய் ஒரு வெப்பமான கிரகம். கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு. கேது போய் செவ்வாயை தொட்டிருக்கு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு தலை அமைப்பு, முடி அமைப்பு இருக்கும்? வழுக்க விழுமா சார்? வெரி குட். வெப்பமான கிரகத்தை எப்போ வந்துட்டு இந்த கேது டச் பண்ணாலும் சரி, அங்க வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா
அதோட அளவு குறைஞ்சு போகும். சரியா? புரியுதா? அப்ப இதுவும் வந்துட்டு சொட்டை விழுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரி, அப்ப எப்பதான் சார் முடி நிறைய growth அழகா இருக்கும் அப்படின்னா, கேதுவோட குரு, சுக்கிரன், சந்திரன் சார். சந்திரன், ஆமா, குரு, சுக்கிரன், சந்திரன் போன்ற சுப கிரகங்கள் சம்பந்தப்படும் போது மட்டும்தான் அந்த முடி நல்லா அழகா நீளமா லென்த்தா நல்லா இருக்கும். சரியா? வசீகரமா இருக்கும். அடுத்தது சனி சேர்ந்தா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? கேதுவோட சனி சேர்ந்தா மங்கள கருப்பா இருக்கும். ஏணி பொடுகு இந்த மாதிரி நிலையில கிடக்கும். சரி, சனினா முதிர்ச்சி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால வெள்ளை முடி வரும். வெள்ள முடி. வெள்ளை முடி, சடை பிடிச்சு போறது. சடை பிடிச்சு போகும் பாத்தீங்களா? அந்த சுருண்டு சுருண்டு அப்படியே ரெண்டு ரெண்டா சேர்ந்து சேர்ந்து இருக்கும்ல, சாமியார் மாதிரி. சடைமுடியா சார்? ஜடாமுடி. கேதுவும் புதனும் சேர்ந்து இருந்தா சுருட்ட முடி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோ. எழுதிக்கிட்டீங்களா? சரி, இப்போ முடிய பார்த்தாச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது என்ன பார்க்கலாம்? வாயை பார்ப்போமா? ராகுனா வாய் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? சரி, இப்ப ராகுனா வாயின்னு அர்த்தம். இப்ப அந்த ராகுவோட சூரியன் இருந்தா, ராகுனா உதடு அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உதடு கூட சூரியன் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? வறண்ட, வெடிப்பு விழுந்த அப்படின்னு அர்த்தம். சரிதானே? ராகுவோட சூரியன் சேர்ந்தா வறட்சியான உதடு இருக்கும். சரியா? வெடிப்புகள் இருக்கும் உதட்டுல அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்ல காய்ந்த உதடுகளா இருக்கும். சப்போஸ் இந்த ராகுவோட செவ்வாய் இருக்கிறாரு அப்படின்னா கிழிந்த உதடுகள், வெடித்த உதடுகள் அப்படின்னு போடுது. கிழிந்த உதடுகள்னா ஒரு சில பேருக்கு இந்த பக்கம் ஒரு மாதிரி ஏற்ற இறக்கங்களா இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கும், ஏற்ற இறக்கம். அப்ப அந்த அமைப்புகளுக்கு எல்லாம் காரணம் ராகு பிளஸ் செவ்வாய் தான். சரியா? கிழிந்த உதடுகள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ராகு செவ்வாய்னா தழும்பு, காயம் இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, வடு, அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ராகு பிளஸ் செவ்வாய் அப்படின்னா கிழிந்த உதடுகள். சரி, எப்பதான் சார் வாய் நல்லா இருக்கும் அப்படின்னா ராகுவோட சுக்கிரனோ சந்திரனோ குருவோ சேர்ந்து இருந்தா அந்த உதடோட அமைப்பு அழகா அம்சமா இருக்கும் அப்படின்னு. அடுத்தது சொல்லட்டா? இப்ப உதட பாத்தீங்களா? இப்ப அதுக்கு அடுத்தது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்கா இப்ப வரை நடத்துனதுல? சரி, அடுத்தது சனி, தாடை. என்ன தாடை? இந்த தாடை பகுதியோட என்ன கிரகம் சேர்ந்திருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும்? எலும்பும் தோலும் கூடிய தாடை. சனி சூரியன் சேர்ந்திருந்தது அப்படின்னா இந்த பகுதி ஏற்கனவே பகை கிரகம் அப்படின்றதுனால இந்த தாடை பக்கத்துல எலும்பந்தோளுமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். சனி பிளஸ் சந்திரன் அப்படின்னா அழகான தாடை அப்படின்னு அர்த்தம்.
சனி பிளஸ் செவ்வாய் அப்படின்னா தாடையில ஏதாவது அடிபட்டிருக்கும், வெட்டுக்காயங்கள் இருக்கும், தாடை ரொம்ப கூர்மையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த அலிபாபா 40 திருடர்கள் இந்த மாதிரி கார்ட்டூன் சேனல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாடி மட்டும் கூர்மையா இருக்கும். அந்த மாதிரி இந்த நாடி கூர்மையா இருக்கும். சனி பிளஸ் செவ்வாய் சேர்ந்திருந்தா அந்த தாடையில காயம் இருக்கும், தாடை ரொம்ப கூர்மையா இருக்கும், வெட்டுக்கள் கூட இருக்கலாம். சரியா? அதே மாதிரி சனி குரு இருக்கு அப்படின்னா, சனி குரு சேர்க்கை இருக்குன்னா இந்த தாடை இருக்குல்ல, அந்த தாடை நல்லா அப்படி நல்லா உப்பலா இருக்கும். ஏன்னா குருனா கொளுத்த, பெருத்த, தளதளப்பான, உருண்டையான அப்படின்னு அர்த்தம். அப்போ சனியும் குருவும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா இதுதான் தாடை அப்படின்னு தெரியாத அளவுக்கு முகம் வந்துட்டு நல்ல ஷேப்பா இருக்கும். சரியா? அவங்களுக்கு தாடை தெரியாது. சரி, அதுக்கு அடுத்தது சனி, புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த மாதிரி சுப கிரகங்கள்லாம் யாரு? சந்திரன், சுக்கிரன், குரு இவங்கெல்லாம் தாடையோட சம்பந்தம், அதாவது சனியோட சம்பந்தப்பட்டாங்கன்னா தாடை ரொம்ப வசீகரமான தாடையா இருக்கும், அழகான தாடையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். யார் யார் சேர்ந்திருந்தா சார்? சுப கிரகங்களான சுக்கிரன், சந்திரன், குரு சனியோட தொடர்புல இருந்தா இந்த தாடை அழகாக வசீகரமாக இருக்கும். சனி கேது சேர்ந்துருச்சு அப்படின்னா இந்த தாடை சிறிய தாடையா இருக்கும். கேது சேர்ந்ததுனால சிறிய தாடை. சரியா? அடுத்தது பாப்போமா? தாடை முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது கன்னத்தை பாப்போமா? ராகு சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. ராகு. ராகுவா? ராகு தான் நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே, சீரற்ற அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா கருப்பு புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஒரு அமைப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு எடுத்து. அடுத்தது கன்னம். சுக்கிரன்னா கன்னம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சுக்கிரன்னா கன்னம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த சுக்கிரனோட புதன் சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கன்னம் பாக்குறதுக்கு ரொம்ப இளமையா, மென்மையா, கவர்ச்சியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் பிளஸ் சூரியன் சேர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல தேஜஸோட இருக்கும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா கன்னம் வந்து பளபளப்பா இருக்கும். சரியா? பளபளன்னு இருக்கும், சாஃப்ட் ஸ்கின்னா இருக்கும். ஏன்னா சந்திரனா மிருதுவான, வலுவழுப்பான, பளபளப்பான அப்படின்னு இருக்கா. சுக்கிரன்னா கன்னம், அப்ப மிருதுவான கன்னம், வலுவழுப்பான கன்னம், பளபளப்பான கன்னம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது செவ்வாய். சுக்கிரனோட செவ்வாய் சேர்ந்திருக்கு, அப்போ கன்னம் வந்து கூர்மையான கன்னம்னு எடுக்கக்கூடாது, தழும்புகளை உடைய கன்னம், வடுக்கள் இருக்கக்கூடிய கன்னம், வறட்சியான கன்னம் அப்படின்னு எடுக்கணும். சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் அப்படின்னா வறட்சியான கன்னம். தழும்புகளை உடைய கன்னம். சுக்கிரன் பிளஸ் குரு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? குருனா பெருத்த, தடித்த, தளதளப்பான, உருண்ட, கொளுத்த அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்ணம் நல்லா பொப்பு பொப்புன்னு இருக்கும். சரியா? சுக்கிரன் பிளஸ் குரு அப்படின்னா அழகாக இருக்கும், தேஜஸுடன் இருக்கும். சரியா? பெரிய கன்னம், தடித்த கன்னம்,
அப்படின்னு எடுக்கணும். சரியா? இப்ப சப்போஸ் சுக்கிரனும் ராகுவும் இருக்கிறாங்க அப்படின்னா அகண்ட கன்னம் அப்படின்னு எடுக்கணும். பெரிய கன்னம், அகண்ட கன்னம், அமைப்பு இல்லாம இருக்கும். ஒரு பக்கம் கன்னம் பெருசாகவும் இன்னொரு பக்கம் கன்னம் கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் அப்படின்னு எடுக்கணும். சரியா? கன்னத்துல கருப்புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு எடுக்கணும். இப்போ புதன்னா என்ன? இப்ப நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்களே சொல்லுங்க. புதன்னா நெற்றி. நெத்தியோட புதனோட சூரியன் சேர்ந்திருந்தா என்ன ஆகும்? புதன்னா நெற்றி அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த புதனோட சூரியன் சேர்ந்திருந்தா என்ன சொல்லுவீங்க? பிரகாசமான, பிறரை கவர்ந்திருக்கும் நெற்றி அப்படின்னு இது சொல்லணும். சரியா? அதுக்கு அடுத்தது புதனோட சந்திரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா மிருதுவான, வலுவழுப்பான, பளபளப்பான நெற்றி அப்படின்னு சொல்லணும். சரியா? நிலவு போன்ற நெற்றி அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த புதனோட செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நெத்தியில தழும்பு இருக்கும், வடு இருக்கும், காயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி, அப்ப இந்த புதனோட குரு சேர்ந்திருக்கு அப்படின்னா நெத்திக்கு என்ன சொல்லுவீங்க? அதாவது முன்னெற்றி வழுக்கை அப்படின்னு வச்சு. சரியா? புதன் குரு சேர்க்கை பெற்றிருந்துச்சு அப்படின்னா நெத்தி முன்பகுதியில வழுக்கை இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஏன்னா என்ன காரணத்துக்காக புதன் பிளஸ் குரு சேர்ந்தா பெருத்த நெற்றி அப்படின்னு வரும். அப்ப நெத்தி ரொம்ப பெருசா இருக்கணும். அப்போ முடி குறைஞ்சாதானே நெத்தி ரொம்ப பெருசா தெரியும். புரியுதா நான் சொல்றது? இங்க வரைய இருக்கிறதுக்கும் புதனோட குரு சேர்ந்துச்சுன்னா இங்க வரைய போயிடும். மண்டையில இங்க இருந்து இங்க ஆரம்பிச்சு நெத்தியா தான் இருக்கும் ஃபுல்லா. சரியா? இப்போ அந்த குரு சேர்ந்துருச்சு அப்படின்னா முடி குறைவா இருக்கும், சற்று பெரிய நெற்றி அப்படின்னு எடுக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய நெற்றி வழுக்கையா இருக்கும். புதன் சுக்கிரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா கவர்ச்சியான நெற்றி. புதன் சனி சேர்ந்திருக்கு அப்படின்னா சனி சேர்ந்திருந்தாலும் அந்த பகுதி வழுக்கையா இருக்கும். சரியா? புதன் சனி சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா நெற்றி பகுதியில வழுக்கை இருக்கும். செவ்வாய் செவ்வாய் எடுப்போம். அதுக்கு அடுத்தது செவ்வாய்னா என்ன அர்த்தம்? பல்லுன்னு அர்த்தமா? பற்கள் அப்படின்னு அர்த்தமா? செவ்வாய்னா பல்லுன்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு செவ்வாய் ராகு அப்படின்ற கிரகம் மட்டும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா பற்கள் சீரற்ற நிலையில இருக்கும். பற்கள் ஒழுக்கமா இருக்காது. அழகா முத்து போன்ற பற்கள் அப்படிம்பாங்களா, வரிசையா இல்லாம ஏத்தி இறக்கி இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏற்ற இறக்கங்களோட இருக்கும். சீரற்ற பல்வரிசை. முன்புறம் எத்து பல்லா இருக்கும். முன்னாடி பல்லு எத்தனை மணிக்கு இருக்கும்? சரியா? ஆனா செவ்வாய்னா புருவம்னு அர்த்தம். கூட ராகு சேரும் பொழுது புருவம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? செவ்வாய் பிளஸ் கேது, செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா இந்த பல்லு இருக்குல்ல, அந்த பல்லுக்கு இடையில பல்லு முளைக்கும். பற்களுக்கு ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் இடையில
பற்கள் முளைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புருவம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்குன்னா புருவ அமைப்பு ரொம்ப குறைவா இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், புருவம் குறையக்கூடாது அப்படின்னு. புருவம் குறையக்கூடாது பெண்களுக்கு. பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு தான் புருவம் குறையக்கூடாது. குறைஞ்சா அது வந்துட்டு திருமண வாழ்க்கையில ஒரு கசப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். சரி, பல்லு, செவ்வாய்னா பல்லுன்னு அர்த்தம். இந்த செவ்வாயோட சனி சேரும் பொழுது பற்கள்ல பூச்சி வரும், சொத்தப்பட்டு உண்டாகும். செவ்வாயோட குரு, சுக்கிரன், சந்திரன் இவங்கெல்லாம் சேரும்போது அழகான பல்வரிசை இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. சரி, அடுத்தது சொல்லட்டா? சரி, சூரியன்னா கண்ணை குறிக்கும், சந்திரனாலும் கண்ணத்தான் குறிக்கும். இப்ப சூரியனோட ராகுவோ இல்ல சந்திரனோட ராகுவோ சேருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கண் தொடர்புடைய கண் பார்வை கோளாறு இருக்கும். first ரெண்டு பேத்துக்குமே. இப்ப சூரியன் பிளஸ் ராகுனா கண்ணு ரொம்ப விகாரமா இருக்கும், பெரிய கண், முட்டை கண்ணா இருக்கும். கண்ணுல இருந்து விழி பிதுங்கி வெளியில விழுகிற மாதிரி இருக்கும். சூரியன் கேது இணைவு ஆயிருக்கு அப்படின்னா அது வந்துட்டு குட்டி கண்ணு, குட்டியா இருக்கும் அந்த கண்ணு. ரொம்ப பெரிய கண்கள் அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க, கண்ணாடி போடுவாங்க. சூரியன் கேது இணைவுனாலும் கண் பார்வை கோளாறு ஏற்படும். சந்திரனோட கேது இணைஞ்சாலும் கண் பார்வையில கோளாறு ஏற்படும். சந்திரன் பிளஸ் கேது அப்படின்னாலும் கண் பார்வையில கோளாறு ஏற்படும். சந்திரன் சுக்கிரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்கள் பார்க்கிறதுக்கு வசீகரமா இருக்கும். சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவர்கள் பார்வை வந்து ரொம்ப விசாலமான பார்வையா இருக்கும். விசாலமான பார்வைன்னு விசாலமான பார்வை அப்படின்னா ரொம்ப அவங்க அவங்க பார்வை பார்க்கறது வந்துட்டு ரொம்ப துல்லியமான பார்வைன்னு வச்சுக்கோங்க. உங்க கண்ணில் படாதெல்லாம் அவங்க கண்ணில் படும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தூரத்துல உள்ளது கூட தெரிஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திரன் பிளஸ் குரு சேர்ந்திருந்தா பிரகாசமான கண்கள்.
சனி சேர்ந்துருச்சு அப்படின்னா கலங்கிய கண். சூரியனோட சனியோ சந்திரனோட சனியோ சேர்ந்துருச்சு அப்படின்னா அடிக்கடி உங்க கண்ணு வந்து கலங்கும். கலங்கிக்கிட்டே இருக்கும். அப்படியே எடுத்து அப்படி லைட்டா ஒரு பக்கம் தொடப்பாங்க. எதுக்கு கலங்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது இந்த சூரியன் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்திருந்தது அப்படின்னா கண்கள் வந்துட்டு சிகப்பா இருக்கும், சிவப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது பார்ப்போமா? சரி. இப்ப ராகுனா காது அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இந்த ராகுவோட சூரியன் சேர்ந்திருக்கு அப்படின்னா காது ரொம்ப கூர்மையா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். நல்லா கேட்கணும் சார். ஆமா. சூரியன் சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் காது நல்லா கேட்கும் அப்படின்னு வச்சு. அதே ராகுவோட சந்திரன், சுக்கிரன், புதன், குரு இவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா இந்த காது ரொம்ப அழகான காதா இருக்கும், அமைப்பா இருக்கும் அந்த காது. இப்ப ராகு போய் பிரதானமா குருவை போய் தொடுறாரு அப்படின்னா அவங்க காது ரொம்ப பெரிய காதா இருக்கும். சரியா? இப்போ காது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா யானை காது மாதிரி இருக்கிறது. சரியா? இதெல்லாம் ராகு பிளஸ் குரு. ராகு சனியை போய் தொடுறாரு அப்படின்னா காதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதா இருக்கும், அழுக்கா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்தது கேதுனா தலைமுடின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். கேதுனா ஆசனவாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆசனவாய் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது இந்த கேதுவோட சனி சேர்றாரு அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்களுக்கு மூல நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஏன்னா மூலம் சனி அப்படின்றது என்ன? தாமதம், தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தானே. அப்போ கேதுனா மலத்வாரம், தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி அங்க வரும் பொழுது அவங்க ஒழுங்கா டாய்லெட் போக மாட்டாங்க. சரியா? இதனால என்ன ஆயிரும் அப்படின்னா பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு அப்படின்னு. சரியா? இப்ப சப்போஸ் கேது அப்படின்றது அது மலத்வாரத்தை குறிக்குது. செவ்வாய் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல காயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இதை வச்சு நம்ம மூளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம எடுத்து அதை அப்படியே அழகா வர்ணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல கொடுக்கப்பட்டிருக்கலாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்க ஆய்வு பண்ணணும். நான் ஆய்வு பண்ணி பார்த்துட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பல்லுக்குள்ள பல்லு முளைக்கிறது இதெல்லாம் செவ்வாய் பிளஸ் கேது. சரியா? செவ்வாய் ராகு அப்படின்னா சீரற்ற அமைப்பை உடைய பற்கள். எனக்கு அப்படிதான் இருந்தது. எனக்கு கேதுனால எடுத்துக்கலாம். இந்த சைடு முன்னாடி ஒரு பல்லு முளைச்சிருச்சு, அப்புறம் நான் அதை பிடிங்கிட்டேன். இப்ப இந்த அமைப்புக்கெல்லாம் அதான் காரணம். செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய நபருக்கு பற்கள் எப்படி இருக்கும்? சொத்த பல்லா இருக்கும். இதெல்லாம் நான் ஆய்வு பண்ணிட்டேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நாளை பின்ன உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாரு அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த செவ்வாய் சனி சேர்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னா பல்லெல்லாம் சொத்த பல்லா இருக்கே அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? வியப்பா பார்ப்பாங்க. சரியா?
இப்போ வேற ஏதாவது டவுட் பர்டிகுலரா இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். இதுல நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய உறுப்போட அளவு ரொம்ப கம்மி. சனினா கழுத்தையும் குறிக்கும், சரியா? சனினா கழுத்தையும் குறிக்கும். ஆனா நிறைய உறுப்புகள் இருக்கு. இருந்தாலும் நான் கம்மியா தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு விடுறேன், எது இந்த உறுப்பு எதை குறிக்கும் அப்படின்னு. அதோட லிங்க் பண்ணி நீங்களே கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க, சரியா? இப்ப என்ன டவுட்னாலும் நீங்க கேட்கலாம். நான் வந்துட்டு அதை வந்து தெளிவுபடுத்துறேன் இன்னைக்கு நடத்தின சப்ஜெக்ட்ல. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார், கேள்வி இல்லை. நல்லா போனை வச்சுட்டு எங்கோ ஓடி போன மாதிரியே தெரியுது எனக்கு. லைன்ல இருக்காங்களா? இல்ல இருக்கும் சார், இருக்கும். இருக்கீங்களா? ஆமா சார். சப்ஜெக்ட் கொடுத்ததுனால இது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையா? வியப்பா இருக்கா? எனக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் கிடைச்ச உடனேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது சம்பந்தமா ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு வரேன்.